இதோட கான்செப்ட் கேட்டேன், என்ன 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 பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லல. இதுல வந்து டான்ஸ் ஃபைட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒய்ஃப் ஃபைட் நினைக்கிறேன் புருஷனை. அதை எல்லாரும் பார்க்கலாம். அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இது வந்து இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 20 வயசுல டைம் டிராவல் மாதிரி ஒரு 20 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்ப எப்படி இருக்கோம், அப்படி இருந்தா இப்படி இருக்கேன். இதுதான் அதோட மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா. ஸோ வீரா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணு. அனிருத் பாடி கேட்டிருப்பீங்க, ஸ்ரேயா கோஷல் பாடி கேட்டிருப்பீங்க, எஸ்பிபி ஜானகி, ஏன் நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் பாடி கூட கேட்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னொரு கேட்டகரி ஆஃப் சிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்கதான் பாத்ரூம் சிங்கர்ஸ். உங்கள கூட நிறைய பாத்ரூம் சிங்கர்ஸ் இருப்பீங்க. அது கூட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் தான் இல்லையா? அந்த ஸ்பெஷல் டேலண்ட அப்படியே உங்களுக்காக இந்த மேடையில் பிரசன்ட் பண்ண போறோம். ரொம்ப யோசிக்காதீங்க, வெறும் சிங்கிங் மட்டும் தான். பார்க்கலாமா? Introducing our male singers. அடுத்து உங்களுக்காக ஃபீமேல் சிங்கர்ஸ். சரி, இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல போலாமா? நம்ம காலேஜ் டேஸ்ல பசங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க தான் கெத்து, ஆனா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க தான் கெத்து. யார் கெத்துன்னு பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். இவங்க 3 பேருக்கும் மனசுல திருஷான்னு நினைப்பு. இல்ல, உங்க ஆட்டத்துக்கு முன்னாடி திருஷாவே தோத்து போயிடும் சொன்னேன். என்னதான் பசங்க பெருசா கெத்தா சுத்திட்டு இருந்தாலும் தனக்கு வரப்போற பொண்ணை பத்தி ஒரு கனவு வச்சிருப்பாங்க. அந்த கனவை கொஞ்சம் கேட்கலாமா? Yeah.
இப்படி சொன்னா விட்டுருமா நாங்க? இப்ப பாருங்க. छुट्टी छुट्टी हो भारत जब छुट्टी को लगी बड़ी बड़ी हो सलमा बाकी को लगी छुट्टी छुट्टी हो भारत जब छुट्टी को लगी बड़ी बड़ी हो सलमा बाकी को लगी छोटा हो सकट पूरे छोटे पाता ये पूरे के साथ लगी सीधा वाला जिसकी मंगल तारे बमाटी के सिंपल लगी छुट्टी छुट्टी हो நீங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எங்களை யாரும் தடை பண்ண முடியாது. இவங்களெல்லாம் இப்படி சொல்லி புரிய வைக்க கூடாது. வேற ரூட்ல கவனிக்கணும். ரூட்டை மாத்து. அட போகியா, வேற வேலையை பார்ப்போம் நம்ம. நம்ம வேணான்னு போனாதான் இந்த மாதிரிலாம் நடக்குங்க. அப்புறம் என்ன, ஒரே 2 வீக் தான் போங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மரத்தையே சுத்திட்டு இருப்பீங்க? இப்பெல்லாம் பாரதி ராஜா படம் எடுக்கிறதே நிறுத்திட்டாரு. கொஞ்சம் லேட்டஸ்ட்க்கு வாங்கப்பா. அப்புறம் என்ன, கல்யாணம் தான்.
கொஞ்ச நாளைக்கு எல்லாமே சூப்பரா போகுங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு விஷயத்துல ஒரு கூத்து நடக்கும் பாருங்களேன். சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் பேரா சமைப்பா. நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் வைங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இங்க வருமா, நீ சமைச்சுக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டே. என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்றேன். இப்படி சொல்லி சொல்லிதாங்க ரொமான்டிக் மூடுல இருக்கிற பொண்ணுங்களை ஆக்ஷன் த்ரில்லர் மூடுக்கு மாத்திடுறாங்க. தாம் தருகிற தீம் தருகிற தோம் தருகிற நம் தருகிற தத்த தருகிற தித்தி தருகிற தோந்தம் தருகிற நம்மம் தருகிற எப்படா ஒன்னா இருக்கலாங்கிற நிலைமை மாறி எப்படா ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பலாங்கிற நிலைமைக்கு மாறிடுங்க. அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? உனக்கு என்ன வச்சு தெரியும்? அவளுக்குள்ள 4 டீச்சர், 3 ஹெச்ஓடி, 2 பிரின்சிபல் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்ச அப்படி இருக்கும். அது மாதிரி ஹோம்ல கொடுக்குற அவசியம். உன் ஒய்ஃப் வந்து காலேஜ் தான் வச்சு, என் ஒய்ஃப் அதுக்கும் மேல. அவளுக்குள்ள 4 டீம் லீடு, 3 ப்ராஜெக்ட் மேனேஜர், 2 ஆர்கிடெக்ட் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில ஒரு டெவலப்பர் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விட எப்பயாவது எங்கேயாவது போயிட்டு லேட்டா வந்தா அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரி கைய மடக்கி ஒரு சுத்தி எங்க செல்லம் போயிட்டு வர்றேன்னு வயிற்றுல ஒரு ஊமை குத்துவா பாரு. அவ குத்துனது கூட வலிக்காது போச்சு. ஆனா குத்தி செல்லோன்னு சொன்னா பாத்தியா, அப்பதான் லைட்டா நெஞ்சு வலிக்கு. அப்படி உங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? என்னவா சொல்றோம் கேளுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இல்லையா இருக்கு. உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அது என்னன்னா, நம்ம என்ன பண்றோம், மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. காம்ப்ளிமெண்டே கீப்ஸ் த ஃபைட் அவே மச்சி. ஒன்றும் இல்லை, இது 21 நாளைக்கு கூட சொன்னா போதும். ஓ அவ்வளவுதானா? அப்புறம் அதுவே பழகிரும் மச்சி. அவங்களுக்கு தேவை கொஞ்சம் அக்கறை. சாப்பிட்டியா, தூங்கியா, அதுக்கு மேல மானே தேனே பொன்மானே எல்லாம் நீங்களே போட்டுருங்க. ஒய்ஃபையும் சரியா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா லைஃப் சூப்பரா இருக்கும். என்ன தெரியாம ஆசீர்வாதம் வந்தியா? நான் சூரியவம்ச சரத்குமார், நீ தேவையான என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் IAS எக்ஸாம் எழுத போறியா? போய் சொன்னதை மட்டும் செய்யா. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி மாறிச்சுன்னு பாருங்களேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிங்க? இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் முன்னாடியே போடலாம்னு நினைச்சோம், இப்ப போடுறோம்.
இப்ப வந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்த அல்ல. அது கண்டிப்பா கற்பனை தான். ஏன்னா கண்டிப்பா அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதனால வந்து அது கற்பனை தான், எல்லாரும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்